Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு இறை சிந்தனையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைப்பது, நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு நாம் காண்கின்ற அர்த்தம் என்ன, அல்லது இன்றைக்கு எப்படியாக இந்த சிந்தனையை வைத்துக் கொள்வோம். நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இதைத்தான் இன்றைக்கு இறை வார்த்தைகள் நம்மை சிந்திக்க அழைக்கின்றன. நம்மையே பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வோம். நான் வாழ்கிற வாழ்வுக்கு என்ன ஒரு அர்த்தம் இருக்கிறது? என்ன ஒரு பர்பஸ் இருக்கிறது? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப்? கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு வாழ்க்கையை நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? சொல்லுவாங்க, வாழ்வது ஒரு முறை. இந்த உலகத்தில் நாம் வாழ்வது ஒரு முறைதான் என்று சொல்கிறோம். ஆனால் அது உண்மை கிடையாது. வாழ்வது ஒரு முறை என்று சொல்வது உண்மை கிடையாது. சாவது தான் ஒரு முறை. இந்த உலகத்திலே நாம் ஒரு முறைத்தான் சாகப் போகிறோம். ஆனால் தினந்தோறும் வாழ வேண்டும். தினந்தோறும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக வாழ்வது ஒரு முறை அல்ல, தினந்தோறும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறப்பதுதான், சாவதுதான் ஒரு தடவை. அந்த ஒரு தடவை சாவதுக்கு முன்னாடி நான் என் வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சிந்திக்க என்ற இறை வார்த்தை வழிபாடு நம்மை அழைக்கிறது. பிரியமானவர்களே, நவம்பர் மாதத்தில் இருக்கிறோம். நவம்பர் மாதம் என்று சொன்னால் மரித்தவர்களை நினைத்து பார்க்கக்கூடிய, அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு மாதமாக திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது. நவம்பர் மாதம் 2ஆம் தேதி மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக நாம் ஜெபித்தோம். இந்த மாதம் முழுவதுமாகவே நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இறந்தவர்களை நினைத்து பார்த்து இறந்தவர்களுக்காக, இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய இந்த மாதத்தில் இறப்பை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையும் கூட நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஏன்னா இறப்புக்கு பின்னாடி, இறப்புக்கு பின்பு நமக்கு நடக்க போவதை நாம் இந்த உலகத்திலே இப்போது வாழ்கிற வாழ்க்கைத்தான் முடிவு செய்ய போகிறது. இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழப் போகிறோமோ அப்படியாகத்தான் நமக்கு அந்த விண்ணுலக வாழ்க்கையோ அல்லது உத்தரிஸ்தல அந்த நிலையோ அல்லது நரக வேதனையோ நமக்கு கிடைக்க போகுது. இறந்த பின்பு நான் எதுவுமே செய்ய முடியாது. இறந்த பின்பு நான் மனமாற்றம் அடைய முடியாது. இறந்த பின்பு என்னை மாற்றிக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் இறந்த பின்பு எனக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை, எனக்கு நடக்கப் போகிற காரியங்களை முடிவு செய்வது இப்போது நான் வாழ்கிற வாழ்க்கை. அப்ப இந்த உலக வாழ்க்கையை நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் கவனம் செலுத்துவது ரொம்ப அவசியமானது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நான் சொன்னேன், நவம்பர் மாதம் 2ஆம் தேதி என்பது நாள், அன்றைக்கு இறந்தோருக்கான திருப்பலி நாம் வைத்திருந்த நாள். அன்றைக்கு நான் சொன்னேன், நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில தொடக்க காலத்தில் துறவிகள் அவர்கள் வாழ்ந்த மடத்தில் பேசக்கூடாது, பேச மாட்டார்கள். தேவையான மட்டும்தான் பேசுவார்கள். இல்லை என்றால் அவர்கள் பேசுவது கிடையாது. அவர்கள் மௌனம்தான் அவர்களுடைய மொழி. ஆனால் காலையில் எழுந்தவுடன் இன்னொரு துறவியை பார்க்கிற போது அந்த துறவி அவர்களை வாழ்த்தலாம், அவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்து செய்தியை சொல்லலாம். நாம காலையில் எழுந்தவுடனே அடுத்தவர்களை பார்க்கிற போது என்ன சொல்லுவோம்? ஐயோ, காலையில் ஒருவரை பார்க்கிற போது நாம் அவர்களை பார்த்து என்ன சொல்லுவோம்? குட் மார்னிங். வேற நல்லா இருக்கிறீங்களா, நீ எப்போ சாவு போற அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன ஆகும்? இந்த துறவிகள் இன்னொரு துறவியை பார்த்து சொல்லக்கூடியது என்னவென்றால், ரிமெம்பர் யுவர் டெத். இதைத்தான் சொல்லுவார்களாம். உன்னுடைய சாவை நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படி சொல்லிதான் காலையில ஒருவர் விஷ் பண்ணுவாங்களாம். ஏனென்றால் நாம் இறப்பை பற்றி அதிகமாக யோசிக்கிற போது நாம் எப்படி வாழ வேண்டும் என்பது நமக்கு புரியும்.
நாம் இறப்பை பற்றி அதிகமாக நாம் யோசிக்கிற போது நான் இப்போது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் யோசிக்க முடியும். நாம் இறப்பை பார்த்து அல்லது இறப்புக்கு பின்னாடி எனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் நினைத்து பார்க்கிற போது இல்லல்ல, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் எனக்கு மோட்சம் அல்ல, உத்தரகை ஸ்தலம் கூட கிடைக்காது, எனவே நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியுமாம். அப்படியாக அந்த துறவிகள் தம்முடைய வாழ்க்கையை அவர்கள் வைத்திருந்தார்கள். ரிமெம்பர் யுவர் டெத். ஏன் ஃபாதர் இன்னைக்கு அதை போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க? இன்றைய வாசகங்கள் இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் என்று சொல்லிக் கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். இன்னைக்கு முதல் வாசகத்தில் நாம் வாசித்தோம், ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் நாம் வாசித்தோம். பவுலடிய சொல்லுகிறார், நீங்கள் பல வகைப்பட்டவர்களாக இருந்தாலும், நீங்கள் பல்வேறு மனிதர்களாக இருந்தாலும் நீங்கள் இயேசுவினால் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாம் பிறந்த இடம் ஒன்று, நாம் படித்த இடம் இன்னொன்று, நாம் வாழ்ந்த இடம் ஒன்று, வேலை செய்யக்கூடிய இடம் ஒன்று. நான் பல்வேறு விதங்களிலே வேறுபட்டவர்களாக இருந்தாலும் நாம் இயேசுவால் ஒன்றுபட்டு இருக்கிறோம். நாம் இயேசுவால் ஒன்றுபட்டு இருந்தாலும் கூட நாம் பல்வேறு அருள் நிலைகளை, பல்வேறு வரங்களை, பல்வேறு கொடைகளை பெற்றிருக்கிறோம். எனக்கு இருக்கக்கூடிய கொடை உங்களுக்கு இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. உங்களிடம் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய கொடை இன்னொருவருக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் நிறைய திறமைகளை, நிறைய தாளந்துகளை அல்லது நிறைய கொடைகளை, வரங்களை ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக கொடுத்திருக்கிறார். எனவே நாம் பல வகையில் நாம் வேறுபட்டவர்களாக இருக்கிறோம். பிறந்தது மட்டும் கிடையாது, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களிலும் கூட நாம் வேறுபட்டவர்களாக இருக்கிறோம். ஒருவருக்கு நல்ல பாட தெரியும், ஒரு நல்ல பேச முடியும், ஒரு நல்ல உதவி செய்ய முடியும். இன்றைக்கு பவுலடியாரே ஒரு பட்டியலை கொடுக்கிறார். என்னென்ன வரங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? ஒன்று, அவர் சொல்லுகிறார், இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒருவருக்கு கொடுத்திருக்கலாம். ப்ரீச்சிங், இறைவாக்கை உரைக்கும் கொடை ஒருவருக்கு கொடுத்திருக்கலாம், அது இன்னொருக்கு கிடைத்திருக்காது. தொண்டாற்றும் கொடை இன்னொருவருக்கு கொடுத்திருக்கலாம், தொண்டு செய்வது, பணிவிடை செய்வது. கற்றுக் கொடுக்கும் கொடை, டீச்சிங், இன்னொருவருக்கு கொடுத்திருக்கலாம். ஊக்கம் ஊட்டக்கூடிய கொடை, என்கரேஜ் பண்றது, மோட்டிவேட் பண்றது, அது இன்னொருடைய கொடையாக இருக்கலாம். தமக்குள்ளதை தாராளமாய் கொடுக்கும் கொடை, சேரிட்டி, தனக்கு இருப்பதை அடுத்தவருடைய கஷ்டத்தை பார்க்கும்போது தாராளமாக கொடுக்கக்கூடிய அந்த மனசு, அது எல்லாருக்கும் இருக்காது, ஒரு சில பேருக்கு இருக்கலாம். தலைமை தாங்கும் கொடை, லீடர்ஷிப், எல்லாராலையும் இது முடியாது. ஒரு தலைமை தாங்கி ஒரு வழி நடத்துவது, லீடர்ஷிப், இது எல்லாருக்கும் இருக்காது, ஒரு சில கொடை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கலாம். இரக்க செயல்கள், ஏழைகளுக்கு இறக்கப்பட்டு செய்யக்கூடிய செயல்கள், அன்னை தெரேசாவை போல இரக்க செயல்கள் செய்வது எல்லாருக்கும் இருக்காது, ஒரு சில பேருக்கு இருக்கலாம். நாம் எல்லாரும் ஆண்டவரால் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் எல்லாரும் கிறிஸ்தவங்க தான், ஒரே கடவுளை வழிபடுகிறோம், ஒரே திருவிருந்தில் பங்கெடுக்கிறோம், ஒரே விதமான திருச்சபையில் இருக்கிறோம். ஆனால் ஒருவரை போல இல்லை. அவருக்கு ஸ்பெஷல் கிஃப்ட், இவருக்கு தனிப்பட்ட வரம், அவருக்கு தனிப்பட்ட கொடை. எல்லாருக்கும் ஆண்டவர் அவரவர் ஏற்ற போல கொடைகளை கொடுத்திருக்கிறார். நாம் கொடைகளின் அடிப்படையில் நாம் வெவ்வேறு மனிதர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசுவுக்குள் நாம் ஒரு குடும்பமாக இருக்கிறோம், ஒரே உடலாக இருக்கிறோம். இப்போ உடல் என்று சொல்லுகிற போது இதுல எது முக்கியம், எது முக்கியம் அல்ல, எது சிறந்தது, எது சிறந்தது அல்ல, நான் முக்கியம் நீ முக்கியம் என்று உடம்பாது, உடல் இருக்கக்கூடிய உடல் கூறுகளானது, உடல் உறுப்புகள் சண்டை போடுவது இல்லை. பிரியமானது, இதுதான் இன்னைக்கு முதல் செய்தி. ஆக எல்லாருக்கும் பலவிதமான கொடைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தும் ஆண்டவருடைய அல்லது இறை மக்களுடைய பொது நலனுக்காக பயன்படுத்த வேண்டும். It should be a common good, பொது நன்மைக்கு. இப்ப நாம் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பொதுவாக நாம் வைத்துக் கொள்வோம். ஒரு பங்கு அளவிலே நாம் யோசிக்கிற போது, ஒரு சில பேர் பாடக்கூடிய திறமை வைத்திருப்பார்கள், பாடல் குழுவில் இருப்பார்கள். ஒரு சில பேர் ஜெபம் செய்யக்கூடிய அந்த கொடை பெற்றிருப்பார்கள், மரியன் சேனை பக்த சபையிலே இருப்பார்கள். ஒருவருக்கு உதவி செய்யக்கூடிய, அடுத்தவருடைய கஷ்டத்தில் போய் உதவி செய்யக்கூடிய அந்த வரம் இருக்கும், அவர்கள் வின்சென்ட் பால் சபையிலே இருப்பார்கள். ஒரு சில பேருக்கு
நல்ல ஊக்கமூட்டக்கூடிய என்கரேஜ் பண்ணக்கூடிய அந்த வரம் இருக்கும். கவுன்சிலிங் போன்ற வரங்களை அந்த பணியை செய்வார்கள். ஒரு சில பேருக்கு தாராளமாய் கொடுக்கக்கூடிய அந்த மனம் இருக்கும். ஆலய வளர்ச்சியிலே, ஆலய பணியிலே அவர்கள் தங்களிடம் இருப்பதை கொடுக்கக்கூடிய அந்த கொடையை பெற்றிருப்பார்கள். இவர்கள் எல்லாரும் பல்வேறு நிலையிலே பணி செய்கிறார்கள். கொயர் பாடுது, யூத் வேலை செய்கிறாங்க, வின்சென்ட் பால் சர்வ் பண்றாங்க, மரியன்சனை ஜெபிக்கிறாங்க, எல்லாம் தனித்தனி. ஆனால் இவர்கள் எல்லோரும் எந்த நன்மையை மையப்படுத்தி செய்ய வேண்டும்? எதை மையப்படுத்தி இவர்கள் இயங்க வேண்டும்? பொது நன்மை, பங்கினுடைய வளர்ச்சி. நாங்க தனி, நாங்க பாடல் குழு தனி, அவங்களுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. வின்சென்ட் பால் நாங்க தனி, மற்றவங்களோடு சேர்ந்து நாங்கள் உடைக்க மாட்டோம். மரியன்சனை நாங்க தனி, மற்றோடு சேர மாட்டோம் என்றால் இது ஒரு உடல் அல்ல, ஒரு உடல் அல்ல, வெவ்வேறாக பணி செய்கிறோம். பிரியமானவர்களே, இது திருச்சபை அல்லது பங்கு அளவில் விட்டுவிட்டு நம்முடைய குடும்ப அளவில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வருவோம். இன்றைக்கு இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒரே மனநிலையில ஒருவர் ஒருவரை அன்பு செய்யக்கூடிய நிலையில நாம் இருக்கிறோமா? அல்லது நாம் பெரியவன், நான் முக்கியமானவன், நான் தான் சிறந்தவன், நான் தான் பெஸ்ட், ஐ ஆம் குட், நான் செய்வதுதான் சரி என்று நாம் என்னுடைய திறமையை முன்வைத்து மற்றவர்களை பற்றிய, மற்றவர்களும் இருக்கக்கூடிய கொடைகளை எல்லாம் நான் மதிக்காமல் இருக்கிறேனா? இன்னைக்கு முதல் வாசகம் சொல்லுகிறது, மற்றவர்களை உங்களை விட உயர்வாக கருதுங்கள். உங்களுடைய அன்பு கள்ளம் இல்லாத அன்பாக இருக்கட்டும். பியூர் லவ், ட்ரூ லவ். நீங்கள் உங்களை விட தாழ்ந்தவர்களாக இருக்கிறவர்களோடு சேர்ந்து பழகுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக, உங்களை காயப்படுத்துவ அவருக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆசி கூறுங்கள், சபிக்காதீர்கள். இதெல்லாம் இன்னைக்கு பவுலடியார் முதல் வாசகத்தில் சொல்றார். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்தவர்கள் ஒன்றாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இயேசுனுடைய உடலின் உறுப்புகளாக இருக்கிறோம். அப்படி என்றால் நமக்குள் எப்படி பிளவுகள், வேறுபாடுகள்? பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவங்க. கணவன், ஒரு மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், ஒரு கிறிஸ்தவ குடும்பம். நாம் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்கிறோம் என்றால் கணவனும் இயேசுனுடைய உடலில் இருக்கிறார், மனைவியும் இயேசுனுடைய உடல் உறுப்பாக இருக்கிறாள், பிள்ளைகளும் இயேசுனுடைய உறுப்பாக இருக்கிறோம். எப்படி குடும்பத்தில் சண்டை வரும்? எப்படி குடும்பத்தில் வேறு வேறாக நாம் சண்டை போட்டுக் கொள்ள முடியும்? ஏனென்றால் நம்முடைய அன்பு பியோர் அன்பாக, தன்னலமற்ற அன்பாக இல்லை. நான் மற்றவர்களை என்னை விட உயர்வாக நான் கருதவில்லை. நான் சம்பாதிக்கிறேன், நீ வீட்டில் தானே இருக்கிற, உன்னை விட நான் மேலானவன் கணவன், அல்லது உன்னை விட நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், உன்னை விட நான் மேலானவள் மனைவி. நீங்களும் படிக்காதவன், நாங்களும் படிச்சிருக்கோம், பெரிய பட்டங்கள் வாங்கியிருக்கிறோம், உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களை விட நாங்கள் சிறந்தவர்கள் பிள்ளைகள். பிரியமானவர்களே, எங்கே கிறிஸ்தவ குடும்பம் ஒன்றாக இருக்கிறது? பிளவுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ சொல்றது சரியா, நான் சொல்றது சரியா, நீ கரெக்டா, நான் கரெக்டா, இந்த ஈகோல தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த ஆணவத்தில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான, நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, உறவுகள் முறித்து, உறவுகள் முக்கியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான, யோசித்து பாருங்கள். இன்னைக்கு நவம்பர் மாதத்தில் இருக்கிறோம். இறந்தவர்களை பற்றி நாம் தியானிக்கக்கூடிய மாதம், ஜெபிக்கக்கூடிய மாதம். நாம் இறக்கும் தருவாயில் மரணப்படுகையில் இருக்கிற போது உங்களை சுற்றி எத்தனை நண்பர்கள், எத்தனை உறவுகள் இருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். எத்தனை உறவுகளை சம்பாதித்திருக்கிறோம், எத்தனை நண்பர்களை சம்பாதித்து வைத்திருக்கிறோம். இன்னைக்கு ஹாய் பாய் என்று உறவுகள் எல்லாம் அன்னைக்கு பக்கத்தில் வராது. இன்னைக்கு சும்மா பார்க்கிற போதும் சிரித்து விட்டு, பார்க்கிற போது விஷ் பண்ணிட்டு, பார்க்கிற போது கை குலுக்கி விட்டு போகிற உறவுகள் அன்னைக்கெல்லாம் வராது. உண்மையான உறவுகளை எப்படி சம்பாதித்திருக்கிறோம்? உண்மையான நண்பர்களை எத்தனை பேர் சம்பாதித்து வைத்திருக்கிறோம்? பிரியமானவர்கள், புத்தகம் இருக்கிறது, Who will cry when you die? Who will cry? யார் அழுவாங்க? When you die, நீ சாகும்போது.
பெரியமானவர்களே, இந்த புத்தகம் என்ன சொல்கிறது? நீ உறவுகளை சேர்த்து வைத்தாள். நீ வாழ்வதே உறவுகளை சேர்த்து வைக்கணும். நீ வாழ்வதே நண்பர்களை சேர்த்து வைக்கணும், சொந்தங்களை சேர்த்து வைக்கணும். இன்னைக்கு யோசித்து பாருங்க, எவ்வளோ ஈகோ, எவ்வளவு மனதுக்குள்ளே பகைமை எண்ணங்கள், நான் தான் முக்கியம் என்பதனால் உடைந்து போன உறவுகள், நான் தான் சரி என்று சொன்னதனால் நாம் தவறுவிட்டு போன உறவுகள், சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனத்தாங்கல்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் நாம் மன வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தவரை பகைவர்களாக பார்க்கிறோம். அடுத்தவரை பிடிக்காதவர்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏதோ நமக்கு எதிரிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், பிரியமானவர்களே, நாம் சாகிற போது எதிரிகளை சம்பாதித்து நாம் செத்தோம் என்றால் அதைவிட மோசமான இறப்பு ஒன்று கிடையாது. நாம் இறக்கிற போது நமக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். நாம் அவர்களை மன்னிக்கல, நாம் மன்னிப்பு கேட்கல, மன்னிப்பு கேட்டு வந்தவங்களை நாம் மன்னிக்காம இருக்கிறேன், எதிரிகளை சம்பாதித்து நாம் இந்த உலகத்தை விட்டு செல்கிறோம் என்றால் அதைவிட ஒரு மோசமான டெத், இறப்பு எதுவும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை எதிரிகளை சம்பாதித்து இருக்கிறோம், எத்தனை உறவுகளை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறோம், தொலைத்திருக்கிறோம், எத்தனை நண்பர்களை நாம் தொலைத்திருக்கிறோம், தன்னந்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ நானும் என்னுடைய மொபைலு, நானும் என்னுடைய டிவி, நானும் என்னுடைய வேலை, நானும் என்னுடைய பணம், நான் என்னுடைய வீடு, இப்படியாக ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கிறோம். எத்தனை உறவுகள் நமக்கு இருக்கின்றன. அமெரிக்க நாட்டில் ரெட் வுட்ஸ் என்கின்ற ஒரு மரம் இருக்கிறது. என்றைக்கு அது இல்லை, ஆனால் நீண்ட காலத்துக்கு முன்பாக இருந்திருக்கின்றன. அதனுடைய உயரம் மட்டும் அதிகபட்சமாக 300 அடி, 300 ஃபீட், குறைந்தது ஒரு 110 அடியாக இருக்கும். அந்த மரத்தினுடைய ஹைட் 110 அடியிலிருந்து 300 அடி வரை இருக்கக்கூடிய மரத்தினுடைய வேர் எத்தனை அடி ஆழமாக போகணும்? சராசரியா எத்தனை அடி போயிருக்கணும்? வீடு கட்டங்களுக்கு தெரியல, நீங்க எத்தனை மாடி உள்ள மேலே போறீங்களோ அவ்வளோ கீழே பேஸ்மெண்ட்டு உள்ள போகணும். அப்போதான் அந்த பில்டிங் நிற்கும். மரத்து கூட அப்படிதான். நீங்க எவ்வளவு, அந்த மரம் எவ்வளவு உயரமாக போகிறதோ அதனுடைய வேர்கள் அவ்வளவு கீழாக போக வேண்டும். இந்த மரம் 300 அடி போகிறது, குறைந்தபட்சம் 110 அடியாவது போகுமா? அப்போ அதனுடைய வேர் எந்த அளவுக்கு போகணும்? சும்மா சொல்லுங்க, எனக்கும் தெரியாது, சும்மா சொல்லுங்க. எத்தனை அடி போனா அது நிற்கும் காத்தடிச்சால்? நீங்களாம் பார்த்தா, எனக்கு மரம், செடி, கொடி இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது, இதை பற்றி கேள்விப்பட்டதே கிடையாது. அப்படி இருக்குங்களே, ஏதோ கை தூக்கு நாங்கள் சொல்லுங்க. 5ன்னா 50 அடி. வெரி குட். பிரியமானவர்களே, அந்த மரமானது 6 முதல் 12 அடி வரையில் தான் வேறு போகுமா. 6 to 12 ஃபீட் அதான் உள்ள போகுமா. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, 300 அடி மரம் ஒரு 6 அடியிலிருந்து 12 அடிக்குள்ளே வேறு போனால் எப்படி நிற்கும்? காற்றடித்தால், புயல் அடித்தால் அது விழாமல் எப்படி நிற்கிறது? இந்த மரங்கள் சாய்வது கிடையாது, காற்றடித்தாலும் சாய்வது கிடையாது. எப்படி நிற்கிறது? விஷயம் இதுதான். உள்ளே செல்லக்கூடிய வேர்கள் வெறும் 6 அடியிலிருந்து 12 அடி. ஆனால் அதனுடைய பக்கவாட்டு வேர்கள் 100 அடி போகுமாம். பக்கவாட்டு வேர்கள். அப்ப 100 அடி போகிற போது அருகாமல் இருக்கக்கூடிய மரத்தோடு அது பின்னி பிணைந்து கொள்கிறது. எந்த பக்கமாக இருக்கக்கூடிய மரத்தோடு அது பின்னி பிணைந்து கொள்கிறது. ஆக ஒரு சங்கிலி போல, ஒரு கொசு வலையை போல அது எல்லா வேர்களும் எல்லா மரத்தோடு பின்னி பிணைந்திருப்பதனால் ஒரு மரம் சாய்கிற போது எல்லா மரமும் அதனுடைய வேர்கள் இருக்க பிடித்திருக்கின்றன. பிரியமானவர்களே, 300 அடி மரம் சாயாமல் இருக்க வேண்டும் என்றால் வேர்கள் அடுத்த வேர்களோடு அது இறுக்கமாக இருக்க வேண்டும். மரங்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கும் தேவை. நம்முடைய வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா உறவுகள் தேவை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் சொந்தம், பந்தம் தேவை. இன்னைக்கு நம்முடைய ஈகோவால, நம்முடைய அகம்பாவத்தால, நம்முடைய சுயநலத்தால, நம்முடைய திமிரால, நம்முடைய கோபத்தால, நம்முடைய பகைமை எண்ணத்தால, கடுமையான வார்த்தைகளால எத்தனை சொந்தங்களை நாம் இழந்திருக்கிறோம். நாம் பள்ளியில் படிக்கிற போது அத்தனை நண்பர்களை வைத்திருந்தோம், கல்லூரியில் படிக்கிற போது அத்தனை நண்பர்களை வைத்திருந்தோம். இன்னைக்கு அத்தனை நண்பர்கள் நம்மிடம் இருக்கிறார்களா? எப்படி போனார்கள்? நம்மிடமிருந்து எப்படி பிரிந்து போனார்கள்? I'm not talking about the distance. உறவே இல்லாமல் இருக்கிறார்களே. எப்படி? ஒரு காலத்தில் மொபைல் போன் கிடையாது, ஒரு காலத்தில் தூரத்தில் இருக்கிறோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வசதி கிடையாது, ஒரு காலத்தில் மிக எளிதாக பார்க்கக்கூடிய வசதி கிடையாது.
வெறும் கடிதம் மட்டும்தான். ஆனால் அன்னைக்கு ஒரு மனிதனுக்கு நல்ல உறவுகளை சம்பாதித்திருந்தார்கள். இன்றைக்கு நொடிக்கு நொடி எல்லாரையும் பேச முடியும், நொடிக்கு நொடி எல்லாரையும் பார்க்க முடியும், நொடிக்கு நொடி நலம் விசாரிக்க முடியும், வருத்தங்களை பகிர்ந்து கொள்ள முடியும், கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள முடியும், எல்லா வசதியும் இருக்கிறது. ஆனால் செய்ய முடியல, உறவுகளை விட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, நவம்பர் மாதம் இறந்தவர்களுக்காக ஜெபிக்கூடிய மாதம். நாம் இறக்க போகிறோம். நேரம் தெரியாது, ஆண்டு தெரியாது, காலம் தெரியாது. எத்தனை உறவுகளை நாம் சம்பாதித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரை தான் சொல்லுகிறார், நாம் எல்லாம் கடவுள் என்ற இயேசு என்கிற உடலில் உறுப்புகளாக இருக்கிறோம். மண்டைக்கு வடிச்சா கண்ணில் தண்ணி வருது, காலில் காயம் ஏற்படுத்தினால் கண் அழுவுது, உடம்பெல்லாம் துடிக்குது. மனசு வருத்தமா இருந்தா வயிறு சாப்பிட மாட்டேங்குது, உணவு பிடிக்க மாட்டேங்குது, மனசு சரியில்லை, வயிறுக்கு பசி இருக்கல, கண்ணு தூக்கம் வரல, மனசு சரியில்லை, தூங்க முடியல. ஒன்றுக்கு ஒன்று ஆபத்து என்றால் எல்லாமே வருத்தம் தெரிவிக்கிறது, தன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்துகிறது. இதுதான் உடம்பு. நாம் உடலை போடி இருக்கிறோம், இயேசுனுடைய உறுப்புகளாக இருக்கிறோம். இங்க ஒருத்தனுக்கு அடிபட்டா இன்னொருக்கு அது வலி தெரியல, ஒருத்தருடைய கஷ்டம் இன்னொருக்கு கஷ்டமா தெரியல, ஒருத்தருடைய வேதனை இன்னொருக்கு வேதனை தெரியல. அது உன் பிரச்சனை, அது உன் வலி, உன் வேதனை, அது உன் கஷ்டம், அது எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற அற்புதமான ஒரு வாழ்க்கை. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. நம்முடைய திருப்பாடல் அழகாக சொல்லுகிறது. 133 விவிலியம் வைத்தீர்கள், எடுங்க. 133 இறை வார்த்தை 1 வேகமாக. திருப்பாடல் 133 இறை வார்த்தை 1. சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது, சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை நன்று, எத்துணை இனியது, எத்துணை நன்று. சகோதரர்கள் சகோதரிகள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று. இறை வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் யோசித்து பார்ப்போம். என் கோபத்தால, என் பேச்சால, என்னுடைய நடத்தையால, என்னுடைய அதிகாரத்தால, சுயநலத்தால நான் எத்தனை பேர் காயப்படுத்தியிருக்கிறேன், கஷ்டப்படுத்தியிருக்கிறேன், வேதனைப்படுத்தியிருக்கிறேன். உறவுகளை நாம் வளர்த்துக் கொள்வோம். முடிந்தால் விட்டு போன உறவுகள், முடிந்தால் முறிந்து போன உறவுகளை நாம் சேர்த்து ஒரு பயனுள்ள மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ முயற்சியெடுப்போம்.